தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பது கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 115ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதிலே மொத்தம் 18 வசனங்கள் இருக்கிறது. 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1ஆம் வசனம் 17, 18 வசனங்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை. 2 முதல் 8 வசனங்கள் ஜீவனுள்ள தேவன், ஜீவனற்ற தெய்வங்கள். 9 முதல் 16 வசனங்கள் தேவனது அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, 1வது வசனம், எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்திய நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். Not to us, Lord, not to us, but to your name be the glory because of your love and faithfulness. இங்கே பார்க்கிறோம், எங்களுக்கு அல்ல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நினைக்கலாம் நமக்கு தான் பெயர் கிடைக்கணும், நமக்கு தான் புகழ் கிடைக்கணும். அங்க இந்த வசனம் சொல்லுது, அங்கே பார்க்கிறோம், எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே. இன்னைக்கு நமக்கு பெயர் வேணும், நமக்கு புகழ் வேணும். ஆனா ஆண்டவருக்கு புகழை சேர்க்க வேண்டும், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். பிரியமானவர்கள், ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது, என் சித்தம் அல்ல பிதாவே உம்முடைய சித்தம். அன்னால் ஆண்டவரே எனக்காக அல்ல, எனக்காக அல்ல, எனக்கு அந்த குழந்தையை கொடுத்தா உமக்காக வளர்த்திடுவேன். ஏரோது தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியால் தேவன் அவனை அடித்தான், அவன் புழுப்புழுத்து செத்தான். ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும், தேவனுக்கு மகிமையை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அங்கே 17, 18 வசனங்கள். 17ஆம் வசனத்துல, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குபவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இட் இஸ் நாட் த டெட் ஹூ பிரைஸ் த லார்ட், தோஸ் ஹூ கோ டவுன் டு த பிளேஸ் ஆஃப் சைலன்ஸ். பிரியமானவர்களே, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை கர்த்தரை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்லி 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக என்று சொல்லி, இட் இஸ் we who extol the Lord both now and forever, praise the Lord. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக 9 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, இஸ்ரவேலை கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். இஸ்ரவேலே, நீ யாரையும் நம்பாத, நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்பு, கர்த்தரை மாத்திரம் நம்பு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆல் யூ இஸ்ராயேலட் ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஹி இஸ் தேர் ஹெல்ப் அண்ட் சீல்டு. நீ கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு சீல்டு, துணையாக இருக்கிறார். மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்துல, ஹவுஸ் ஆஃப் ஆரோன் ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஹி இஸ் தேர் ஹெல்ப் அண்ட் சீல்டு. ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடமாயிருக்கு. உங்களுடைய குடும்பம் நீ தலைக்கணும்னா நம்முடைய குடும்பம் கர்த்தரை நம்பணும். 12ஆம் வசனத்துல, the Lord remember us and will bless us, he will bless his people Israel, he will bless the house of Aaron. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை அவர்களுக்கு கேடமாக இருக்க. நம்ம கர்த்தரை நம்பணும், கர்த்தரையே நம்பணும். இந்த உலகத்துல சொத்து, நம்முடைய சொந்தக்காரங்களோ யாரையுமே நம்பாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He will bless those who fear the Lord, small and great alike. Make the Lord cause of you to flourish, both you and your children. பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்துல, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். 15ஆம் வசனத்துல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். May you be blessed by the Lord, the maker of heaven and earth. பிரியமானவர்களே, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியை மணிபுத்திரருக்கு கொடுத்தார். The highest heaven belongs to the Lord. வானத்தை சிருஷ்டித்த கர்த்தர் உங்களோடு என்னோடும் கூட இருக்கிறார். பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you, friend. God bless you.